ஒரு ஆஃப் முடிஞ்சது. மேட்ச் 18 ஓவர்ஸ் தான். டக்கு டக்குன்னு ஓட்டுங்க. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் வேணாம், ஓகேவா? அடிச்சு அவங்களே எடுக்கலாம், வர கேட்சை எடுங்க. பாலை முட்டி வேஸ்ட்டாக ரன் கொடுக்காதீங்க. எக்ஸ்ட்ராஸ் வேணாம், முக்கியம் அதான். எக்ஸ்ட்ராஸ் போட்டு டைம் எடுக்காதீங்க. பாலை போடுங்க, வெரைட்டியாக போடுங்க. விக்கெட் நமக்கு தான். பிச்சு வந்து ஸ்லோ பிச்சாக இருக்குது. பால் குட்டி லோ கட்டும் ஆகுது, பால் ஸ்லோவாகவும் வருது. கேட்சஸ் தான் நிறையா வரும். விக்கெட் எடுங்க. கீப்பர் ஆக்டிவாக இரு. கீப்பர் கையில் தான் இருக்குது மேட்ச். நீங்கள் ஒரு கேட்ச் விட்டாலே பவுலர்லாம் ஏதாவது மைண்ட் அவுட் ஆவாங்க. அதனால் கொஞ்சம் ஆக்டிவாகி வர மீன் சரி ஓகே. இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணிட்டோம். பவுலர்ஸ், பேட்ஸ்மேன், ஃபீல்டர் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்னால் எல்லா வீடியோமே எடுக்க முடியல, ஏன்னா நானே மேட்சுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் அந்த வீடியோலாம் எடுக்கிறேன். அதனால் சில வீடியோ நல்லாயிருக்கும், சில வீடியோ நல்லா இருக்காது. ஐ ட்ரை மை பெஸ்ட். தேங்க்ஸ் திவாகர், நல்லா இருந்துச்சு பவுலிங். ஓகே, ஃபீல்டிங் சூப்பர். பாஸ் ஓகே, வெல் பேட்டிங், வெல் பவுலிங், வெல் ஃபீல்டிங். அந்த கேட்ச் தான் மேட்ச், அது இல்லைன்னா முடிச்சிருப்பான் சீக்கிரம். வெல் பவுலிங் வீரா, ஒன்றால்ண்ணா ரொம்ப நன்றி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. குட் பவுலிங், குட் கேட்ச். அந்த கேட்ச் இல்லைன்னா அவன் அடிச்சுட்டே இருந்திருப்பான். கேட்ச் தான் மேட்ச் சேவ். குட் பவுலிங், பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 10ல். ஈஸியான பாலை ஓவரில் அடித்தாலும் நீ அந்த பாலை விட்ற, அதை நினச்சிக்கோ. அமீனு சப்போர்ட். பேட்டிங் தான் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கு. சப்ஜெக்ட் பல வருஷம் கழிச்சு முடிச்சிருக்கு. கபிலா குட் கீப்பிங். இன்னைக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஆனால் குட் கீப்பிங். ஓகே, கீப் இட் அப். ஹாஃபிலே பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் எதிர்பார்க்குறேன், நிறையா வேணும். ஓகேவா? ஆனால் ஃபீல்டிங் ஓகே, ஃபீல்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே.